முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போதே நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன். நான் சொன்னதை முழுவதுமாக கேட்டு முடிச்சினா அடுத்த நிமிஷமே உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கும். இத்தனை நாளாக உனக்கு துன்பமாக இருந்த விஷயங்களையும் உனக்கு கவலையை கொடுத்த விஷயங்களையும் சரி செஞ்சு இனிமே உன் வாழ்க்கையில் நீ துன்பத்தை அனுபவிக்காத அளவுக்கு அனைத்தையும் இன்பமாக மாற்றி தருவதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். எப்போதுமே நான் உன்னை இப்படி தான் பாதுகாக்கணும்னு ஆசைப்படுறேன். அதை புரிஞ்சுக்கிட்டு முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லி என்னுடைய பாதுகாவல்ல நீயும் பத்திரமாக இருக்க தயாராகு. உன் வாழ்க்கையில் வந்த ஒரு சில பிரச்சனைகளையே பெருசாக நினச்சி மனசு வருத்தப்படாதே என் செல்வமே. இனிமே உன் வாழ்க்கையில் நீ பெறப்போகிற உயர்வுங்கிறது மிக பெரிதானதாக இருக்க போது. உன் எண்ணம் எதுவோ அது போலவே உன் வாழ்க்கையில் எல்லாம் மாறும். நிச்சயமா இருட்டிலிருந்து நீ வெளிவந்து வெளிச்சத்தில் தான் வாழ போகிற. உனக்கு கெடுதல் நினைக்கிற மனிதர்களும் உனக்கு கெட்டது செய்ய நொடிக்கும் உள்ளங்களுக்கும் இப்போது ஒரு மிகப்பெரிய முடிவை கொடுக்க போகிறேன். நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு ரூபத்தில் தடையை உருவாக்கணும்னு நினைக்கும் மனிதர்களுக்கும் நான் சரியான பாடத்தை புகட்டப் போகிறேன். என்னுடைய கரங்களுக்குள்ளே தான் உன்னுடைய கைகள் இருக்கு. அதனால் என் கரங்களின் மூலமாக உன்னை ஆசீர்வதித்து உன் கைகளுக்குள்ள உனக்கு தேவையானதை நானே கொண்டு வந்து சேர்த்திடுவேன் என் செல்வமே. இடைவிடாது தினமும் என்னை மனசில் மட்டும் நீ நினச்சினா போதும். நிச்சயமாக யாருமே தொட முடியாத உயரத்தில் நான் உன்னை உட்கார வைப்பேன். என்னையே நினச்சிக்கிட்டு நீ எந்த வேலையை செஞ்சாலும் நிச்சயமாக உன் மனம் தூய்மையானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீ செய்கிற காரியங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என் செல்வமே. என்னை மனசில் நினச்சிக்கிட்டே உன்னுடைய காரியங்களை தொடங்கி அதை சரியாக செய்யணும்னு முழு முயற்சியோடும் முழு கவனத்தோடும் நீ ஈடுபடும் போது எல்லையில்லாத உயரத்தை அடைவாய். உனக்கு சமமாக யாருமே இல்லாத அளவுக்கு மிக உயரத்தில் உன்னை தூக்கி வச்சு நான் நிரந்தரமாக உன்னை அந்த இடத்திலேயே தக்க வச்சு அழகு பார்க்க போகிறேன். ஆம் என் செல்வமே, இப்போது உன் நிலைமை இன்னும் மென்மேலும் உயரப்போகுது. என்னுடைய அருளும் ஆசையும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளையான நீ எப்போதும் நானே கதி, நானே உனக்கு நல்லது செய்வேன் நம்பிக்கையோடு வாழ்கிற நீ இனிமேலும் ஒருபோதும் யார் மூலமாகவும் ஏமாற்றங்களை அனுபவிக்க கூடாது. உன்னுடைய ஏமாற்றங்களாக நான் உனக்கு கொடுத்த சில விஷயங்களும் நான் செஞ்ச சில விஷயங்களும் உன் வாழ்க்கையை பக்குவப்படுத்துவதற்காக மட்டும்தான் செஞ்சேங்கிறத புரிஞ்சுக்கோ. நீயாகவே ஏமாந்து போன சில விஷயங்களை நினச்சி இனிமே துன்பமோ துயரமோ கொள்ள வேண்டாம் என் செல்வமே. நீ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, கவலைப்பட்டிருந்தாலும் சரி, அல்லது துன்பப்பட்டிருந்தாலும் சரி, துயரப்பட்டிருந்தாலும் சரி, அந்த விஷயங்களில் எல்லாவற்றிலும் நான் ஏதோ ஒரு வகையில் உனக்கு நன்மையை தான் செஞ்சிருக்கேன்றத முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். அந்தந்த காலத்தில் ஒருவருக்கொருவர் கர்ம வினையின் கணக்கு முடிஞ்ச உடனே இந்த கந்தனின் கணக்கு உனக்கு புண்ணியமாக மாறும். உன் கர்ம வினையின் கணக்குகளையெல்லாம் முடிச்சு வச்ச நான் இப்போது என்னுடைய புண்ணிய கணக்கை இந்த நொடியிலிருந்தே ஆரம்பிக்க போகிறேன். என்னை நம்பி மனசை அமைதியாக வச்சுக்கிட்டினா நிச்சயமாக உன் வாழ்க்கை நிலையான நிம்மதியோடு கலந்ததாக இருக்கும் என் செல்வமே. இதுவரைக்கும் உனக்கு தெரிஞ்ச சில பிரச்சனைகள் தான். ஆனால் உனக்கு தெரியாமலேயே பல பிரச்சனைகளை மலை போல் இருந்ததையெல்லாம் சரி செஞ்சு சாதாரண பனித்துளியாக காத்தோட காத்தா கரைய வச்சிருக்கேன். அதை நீயே சீக்கிரமாக புரிஞ்சுக்குவ. அதனால் நான் உனக்கு துணையாக இருக்கேன்ற தைரியத்தோட எதை நினச்சும் பயப்படாமல் என்ன நடந்தாலும் சமாளிக்கலான்னு தைரியமாக இரு. உன் எண்ணத்தில் தேவையற்ற எந்த சிந்தனைகளும் வராமல் நீ தூய்மையாக இருந்தினா இன்னும் உன்னால் மென்மேலும் வெற்றி பெற முடியும். உன் எண்ணத்தில் தீமைகள் கலக்காமல் பார்த்து கொள்ளத்தான் நான் உன்னையே என் நாமத்தை சொல்கிறேன். என் நாமத்தை சொல்ல உன் மனசு தூய்மையாகும், உன் உள்ளம் தெளிவடையும் என் செல்வமே. அதுக்கு பிறகு என்ன,
என்னை வழிபட வழிபட உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வளர்ச்சி உண்டாகும். உனக்கான நல்லதும் நடந்தே தீரும் என் செல்வமே. உன்னை நீ யாருக்காக நிரூபிக்கணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ யாருக்கிட்டையும் போய் நீ இப்படி தான், உன்னுடைய திறமை இதுதான், நீ வாழ்க்கையில் இப்படி வருவன்னு நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லை. நீயாக உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். உன் மனசில் ஓடக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களையும் நான் அறிவேன். அதனால் நீ யாருக்கும் எதுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்காம உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய விஷயங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தினா போதும். ஏன்னா நீ என்னதான் மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்க நினச்சாலும் யாருக்கும் எதுவுமே புரிய போகிறதில்ல. அவங்க வாழ்க்கையும் சூழ்நிலைகளையும் போல தான் உனக்கும் இருக்கும். நீ சும்மா நடிக்கிற, நீ சும்மா பேசுகிறன்னு உன்னை பொய்யாதான் நினைப்பாங்களே தவிர, நீ என்னதான் எடுத்து சொன்னாலும் விளக்கி சொன்னாலும் உன்னுடைய உண்மையான நல்ல குணத்தையும் நல்ல மனசையும் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால தான் நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு. உன் வாழ்க்கையில் நான் அதிசயம் நிகழ்த்துவேன்னு சொல்கிறேன். நான் இப்போது நடத்தக்கூடிய அதிசயம் மூலமாக மனிதர்கள் தானாகவே உன்னை பற்றிய அருமை பெருமைகளையும் உன்னுடைய உண்மையான மதிப்பையும் உணர்ந்து கொள்வார்கள் என் செல்வமே. நீ எப்போ முதல்ல முருகான்னு என் பேரை சொல்லி என் மேலே நம்பிக்கை வச்சியோ அப்போதே உன்னை சுற்றி உள்ள கெட்டதையெல்லாம் நான் அழிச்சிட்டேன். இப்போது கூட என் கைகளை பற்றி கொண்டு என்னையே வணங்கி கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் இனி வரப்போகிற நாட்களில் என்ன நல்லது செய்யலான்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். உன் தேவைகளை எல்லாம் அறிந்து அதற்கான சூழ்நிலைகளை நான் உருவாக்கி தர்றேன். நீ போகும் இடமெல்லாம் உனக்கு மரியாதை கிடைக்கும்படி அருளும் ஆசையும் தருகிறேன். இந்த முருகப்பெருமானின் கையை கைவிட்டுடாம உன் கரத்தை என் கரத்தோடு சேர்த்து நான் சொல்கிற விஷயங்களை கேட்டு உன் வாழ்க்கை பயணத்தை வாழ தயாராக இருந்திடு என் செல்வமே. உனக்கு இருக்கிற பண கஷ்டத்தையும் பண பிரச்சனையையும் பற்றி நேற்று ஒருத்தர்கிட்ட பேசினதானே, அந்த பிரச்சனை நிச்சயமாக நல்ல முடிவுக்கு வரும். என்னை வழிபடக்கூடிய உனக்கு வழிகாட்டியாகவும் வழித்துணையாகவும் நான் இருந்து உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். ஒரு முக்கியமான விஷயம் சரியாகிறதுக்குள்ள அடுத்து ஒரு பெரிய பிரச்சனை வருதேன்னு நீ ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டதெல்லாம் இப்போது முடிவுக்கு வரப்போகுது. என்னை வழிபடக்கூடிய உனக்கு எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சரியாகும்படி நான் செஞ்சிடுறேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்து நீ பயப்பட வேணாம். என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காம மனசில் என்னை நினைச்சு வழிபடு. உன் மனசில் இருக்கக்கூடிய அத்தனை சங்கடங்களையும் தீர்த்து வச்சு நான் சந்தோஷத்தை கொடுத்துட்றேன். ஆனால் அதுக்கு முன்பாக உனக்கு பொறுமை மிக மிக அவசியம் என் செல்வமே. நீ பொறுமையோடு இருந்தாதான், நிதானமாக பேசினாதான் நீ பேசுகிறத மற்றவங்க சரியாக புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா நீ ரொம்ப சாதாரணமாக யதார்த்தமாக பேசக்கூடிய விஷயங்களை கூட உனக்கு எதிரில் இருக்கிறவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எப்போதுமே பேசும் வார்த்தைகளில் கவனம் செலுத்து. என் அருளால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அதிசயங்கள் நிகழும். உன் வாழ்க்கையில் நன்மைகள் தொடரும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வை கொடுப்பேன் என் செல்வமே. உன் குடும்பத்தில் அமைதி நிலவும்படியும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கும்படியும் செய்ய போகிறேன். தொடர்ந்து நீ தள்ளி போட்டுக்கிட்டே இருந்த விஷயமும் தாமதமான விஷயங்களும் இப்போது நீ முயற்சி செய்ய ஆரம்பிச்சினா நிச்சயமாக நீ நினச்சது போல அது வெற்றிகரமான மகிழ்ச்சியை உனக்கு கொடுத்துடும். உன் கண்ணீருக்கு காரணமாக இருந்த விஷயங்களையெல்லாம் நான் முடிவுக்கு கொண்டு வந்து நீ சந்தோஷப்படுவதற்கு ஏற்றாற் போல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன். என் அருளால் இன்னும் உன் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூட போகுது. அமைதியான வாழ்க்கை உனக்கு அமையும் என் செல்வமே. இப்போது உனக்கு நல்லது நடப்பதற்கு தடையாக இருக்கும்
அத்தனை பிரச்சனைகளையும் சரி செஞ்சு கூடிய சீக்கிரமே உனக்கு ராஜயோக வாழ்க்கை கிடைக்கும்படி செய்ய போறேன். நீ என்கிட்ட கேட்டதை விட இப்போ நான் உனக்கு தரப்போற வாழ்க்கைங்கிறது நிரந்தர நிம்மதியை தருவதாக இருக்கும். உனக்கு என்ன வேணும்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது உனக்கு வேணுங்கிறத நீ மற்றவங்க கிட்ட போய் ஏன் கையேந்தி கேட்டு நிற்கிற? நீ எதையுமே அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்த்து நின்னா எதுவுமே உனக்கு எளிதில் கிடைக்காது. அதனால் எதுவாக இருந்தாலும் என்னை நோக்கி ஓடிவா. உன்னுடைய முயற்சிக்கும் நீ என்னை வணங்குவதற்கும் பலனாக நீ எடுத்த முடிவுகளெல்லாம் வெற்றிகரமாக முடியும்படி நான் உனக்கு ஆசீர்வாதத்தையும் அருளையும் அள்ளி கொடுப்பேன். நீ வேண்டியதை எல்லாம் நானே உனக்கு கொடுப்பேன் என் செல்வமே. சில நேரங்களில் உன் மனசில் இருக்கதையெல்லாம் என்கிட்ட பேசும்போது உன்னையும் அறியாமல் நீ கண்ணீர் விட்டு கலங்குகிறாய். நீ என் மேலே வச்சிருக்க அளவற்ற அன்பையும் நம்பிக்கையும் நான் அறிவேன். இதுவரை நீ இழந்ததையெல்லாம் மீட்கும் சக்தி இப்போது உனக்கு கிடைக்க போகுது. உன் பேச்சில் கவனம் இருக்கட்டும் என் செல்வமே. தேவையில்லாமல் பயப்படாமல் தைரியமாக இரு. உன் பலம் என்னன்னு கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய ஆரம்பிக்கும். என் பிள்ளையான உன் வாழ்க்கையில இனி பயமற்று தைரியமும் துணிவும் நிம்மதியும் நல்லதும் உண்டாகும்படி நான் செய்கிறேன் என் செல்வமே. கூடிய சீக்கிரம் உன் பலத்தை நீ வெளிப்படுத்துவாய். நீ யார் என்பதை எல்லாருமே புரிந்து கொள்வதற்கான நேரம் வரும். இனிமே உன் வாழ்க்கையில் எப்போதும் நல்லதே நடக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்வமே. உன் பிரார்த்தனையாலும் உன்னுடைய பொறுமையாலும் எல்லாவற்றையுமே உன்னால் மாற்ற முடியும். ஏன்னா அதற்கான சக்தி உனக்குள்ளே இருக்குது. நீ நம்பிக்கையோடு என்னை மனசில் நினச்சிக்கிட்டீன்னா சரியான நேரத்தில் நீ எதிர்பார்த்த எல்லாத்தையும் நிச்சயமாக நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். காரணம் இல்லாமல் நான் எதையும் சொல்லவோ செய்யவோ மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. இப்போது நான் சொன்னது எல்லாமே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க தான் போகுது. தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருக்கக்கூடிய நீ யாருக்கிட்ட இதையெல்லாம் சொல்லி அழுகலான்னு எதிர்பார்த்த நீ உன் உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் நீ சொல்லாமலே நான் புரிஞ்சு வச்சிருக்கேன்றதை தெரிஞ்சுக்கோ. உன்னை தாங்கி பிடிக்க தயாராக உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நிச்சயமாக உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும். நீ நல்லா வாழ்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாலேயே உன்னை நல்லா சிறப்பாக உயர்வா ஜெயிச்சு வாழ வைப்பேன். உன் அப்பன் முருகனை நம்பி உன் வாழ்க்கையை நீ ஒப்படைச்சிருக்கும் போது உன் கர்ம வினைகளை நினச்சி நீ கவலைப்பட வேணாம். இன்னும் இன்னும் உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன். என் அன்பு பிள்ளையான உன் கவலைகளை எல்லாம் துரத்தி அடித்து நீ கவலைப்படாமல் அனைத்தையும் நினச்சி சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே நடத்தி கொடுப்பேன். இனிமே பாரு, உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறப்போகுது. நீ நினச்சதை விட எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக உனக்கு சந்தோஷம் தரும் விதத்தில் மாறப்போகுது.